மகாபாரதத்த பொறுத்தவரைக்கும் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப மோசமா எல்லார்கிட்ட இருந்தும் திட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா, அது சகுனி அவர்களுடைய கேரக்டர் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த கதைகளாகட்டும், விஜய் டிவில ஒளிபரப்பான மகாபாரதத்துடைய தமிழ் டப்பிங் பார்த்த வரைக்கும் ஆகட்டும், அந்த கேரக்டர் பண்ணவர வேணா நம்ம ரசிச்சிருப்போம். இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வியந்து பார்த்திருப்போம். பட் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தப்பா தான் சொல்லியிருப்போம். பெரும்பாலும் திட்டியிருப்போம். ஒரு சொல்லடையே உண்டு இல்லைங்களா? "சகுனி வேல பார்க்காத" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு கெட்டத உண்டு பண்ற மாரி ஒரு ஆளா தான் சகுனி அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்காரு. ஆனா சகுனி அவர்கள் வந்து நிஜமாவே எவ்வளவு ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து சொன்னாலும் சொல்லலைன்னாலும் ஒரு பாசமலர் தான் அப்படிங்கிறத சொல்ற மாரியான ஒரு புத்தகம் தான் இது. புத்தகத்துடைய தலைப்பு வந்து விஜயராஜ் அவர்கள் எழுதின சகுனி அப்படிங்கிறது. இது வந்து பூம்புகார் பதிப்பகம். இதோடைய விலை வந்து ரூ. 425. ஆசிரியர் அவர்களே என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரே வந்து இந்த புத்தகத்தை எழுதும் முன்னுக்கூட்டி இவ்ளோ தகவல்கள சேமிக்கும் முன்னுக்கூட்டி சகுனிய பத்தி அவர் மனசுல ஒரு மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது. ஆனா இதெல்லாம் சேகரிச்சு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா, ஐயோ பாவம் சகுனி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அவர் வந்து நிஜமாவே ஒரு நல்ல மனிதரா தான் இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கீழ சொல்லுங்க. சகுனி அவர்கள் எப்படி நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாருன்னா, முதல்ல பீஷ்மர் அவர்கள் இருப்பார் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பீஷ்மர் அவர்கள் வந்து அந்த நாட்டுடைய இளவரசருக்கு பொண்ணு பார்ப்பாரு. அந்த இளவரசர் தான் திருதராஷ்டிரன் அவர்கள். அவருக்கு வந்து பிறவியில இருந்தே கண்ணு சுத்தமா தெரியாது. அவர் சூஸ் பண்ண பொண்ணு தான் காந்தாரி அப்படிங்கிறவங்க. காந்தார தேசத்துடைய இளவரசி. அவங்க கூட வந்து இன்னும் 10 சகோதரிகள் பொறந்திருப்பாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, பீஷ்மர் அவர்கள் வந்து இந்த மாதிரி உங்க நாட்டோட இளவரசிய வந்து எங்க நாட்டுக்கு வந்து அரசியா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த பாரு கல்யாணம் பண்றோம் அவ்வளவுதான் டாட். லிட்ரலி வந்து அந்த ஒரு வார்த்தை தான். பீஷ்மர் அவர்கள் வந்து பெரும்பாலும் அந்த இளவரசர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதை வச்சே ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வந்து தனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வான்னா வரணும் அவ்வளவுதான். வேற எதுவுமே மாற்று கருத்தே கிடையாது. நீ சொல்றதெல்லாம் கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமையில தான் கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த புத்தகத்திலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பத்தி வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தேடுனப்ப அதுலயும் சொல்லியிருந்திருப்பாங்க. பீஷ்மர் அவர்கள் வந்து இந்த எழுத்து அப்படி இருக்கிறவங்கள வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டார். நான் முடிவு பண்ணேன்னா பண்ணது அவ்வளவுதான். என் முடிவுக்கு வந்து நீ மாத்தி பேசுனா உன் நாடே இருக்காது. இனிஷியலி வந்து காந்தாரி அவர்களுக்கு தெரியவே தெரியாது. தான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து ஒரு கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து அவருக்கே வந்து ஒரு பொண்ணு கேட்டு வர்றாங்க அப்படின்னு சுத்தி இருந்த தோழிகள் எல்லாம் வந்து பயங்கர ஜாலியா நிறைய விஷயங்கள சொல்ல, அவங்களும் வந்து அப்படியே இன்பத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க லிட்ரலி. பட் நம்ம சகுனி அவர்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அது ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. ஐயோ! கண்ணு தெரியாதவர போய் இந்த புள்ள கல்யாணம் பண்ண போது, இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சகுனி அவர்களுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு. திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை கிடையாது அப்படின்ட்டு. காந்தாரிக்கு தான் இருக்கிற எல்லாருலயுமே ரொம்ப கடைசியா தெரிஞ்சது. இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து கண்ணு இல்லாதவரு அப்படின்னு சொல்லிட்டு. சகுனி அவர்கள் வந்து அவருடைய தங்கச்சிய பாக்குறாரு. இன்னும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கா அவ. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில வந்து நடக்க போற பிரச்சனைய பத்தி கொஞ்சம் கூட தெரியாம இந்த பொண்ணு என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண பார்த்து அவருக்கே வந்து ஒரு மாதிரி பரிதாபம் வந்துருது. ஹஸ்தினாபுரம் வந்து அந்த சமயத்துல ஒரு பறந்து விரிந்த ராஜ்யம். பாரு இவ்வளவு இடம் இருக்கு. சோ இவ்வளவு இடத்துக்குமே வந்து நான் தான் ராணியாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் பாடுறா உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அவங்க கூட 10 சகோதரிகள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்களும் வந்து காந்தாரி கூட வராங்க. ஏன்னா அவங்களே வந்து இந்த நாட்டு இளவரசர்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி திருதராஷ்டிரருக்கு கண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிடுறாங்க. என்னது கண்ணு தெரியாதா? அப்ப வந்து அதாவது அடுத்த நாள் கல்யாணம் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அவங்களுக்கு தெரியுது. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப முன்னாடி நான் கால வச்சாச்சு அவ்வளவுதான். இனிமேலாம் வந்து விருப்பம் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இத்தன நாள் என்னம்மா கிழிச்சிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. இன்னொரு விஷயம் விருப்பம் இல்லன்னு சொன்னாலும் அவ்வளவுதான். டன் இஸ் டன் அவ்வளவுதான். அவங்க வந்து சகுனிய வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து "உனக்கு இது தெரியுமா?" அப்படின்னோனே, "ஆமாம்மா எனக்கு இது தெரியும்" அப்படிங்கிறாங்க. "இத பாரு என் கல்யாணம் முடிஞ்சோனே என் மூஞ்சிலே நீ முழிக்கக் கூடாது. இங்க இருந்து நீ உடனே கிளம்பி போயிரணும்" அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சகுனி அவர்கள் சொல்றாரு, "மன்னிச்சிடுமா, நான் வந்து திருப்பி காந்தார தேசத்துக்கு போற மாதிரி இல்ல. உனக்கு வந்து இந்த நாட்டுக்கான உரிமைகள நான் கண்டிப்பா வாங்கி தருவேன். திருதராஷ்டிரர் அவர்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த உரிமை ஏன்னா அவர் தானே வந்து மூத்த புள்ள. அங்காகிதம் உடையவர் வந்து அரியணை ஏறக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் அவருக்கு வந்து அந்த பதவி கிடைக்கல. 3 விஷயங்கள் அவருக்கு மெயின் குறிக்கோளா இருந்தது. 1 திருதராஷ்டிரர் அவர்களுக்கு நாட்ட வாங்கி குடுக்கணும். 2வது காந்தாரிக்கு வந்து அந்த தேசத்துல அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. அந்த தேசத்துக்கு ராணியா இருக்க வேண்டியவ நீ. உன்ன ராணி ஆக்குவேன்.
3வது விஷயம், இப்படியே உட்டா இப்ப வந்து இன்னைக்கு வந்து உன் புருஷனுக்கு வந்து இது இல்லங்கிறாங்க, பதவி இல்லங்கிறாங்க. அப்ப நாள பின்ன உங்களுக்கு பொறக்க போற குழந்தைங்களுக்கும் பதவி இல்லன்றது தானே அர்த்தம். அது நடக்கக்கூடாது. உங்களுக்கு பொறக்க போற குழந்தைங்க நிச்சயமா அரியணை ஏறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சகுனி அவர்கள் வந்து சொல்றாரு. இத தொடர்ந்து தான் காந்தாரி அவர்கள் வந்து தன்னுடைய கண்ண கட்டிக்கிறாங்க. கண்ண கட்டுன உடனே வந்து அஸ்தினாபுரமே வந்து ஆடி போயிருது. அதாவது திருதராஷ்டிரர் அவர்கள் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, பாரேன் அப்ப வந்து நீ நக்கல் தான் பண்ணியிருக்கல்ல. ஏன்னா திருதராஷ்டிரருக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல புரிய ஆரம்பிக்குது. இந்த புள்ளைக்கு வந்து எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறதே சொல்லாம தான் இங்க கூட்டிக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்றது புரியுது. காந்தாரி கண்ண கட்டுறாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் வெடிக்குது. காந்தாரி அவர்கள் வந்து சகுனி அவர்களுடைய பார்வையில சொல்றாங்க. அவ வந்து கண்கட்ட அவுக்கணும்னு நினைச்சிருந்தா அவ என்னைக்கோ அவுத்திருக்கலாம். நான் வந்து ஏமாற்றப்பட்டுட்டேன், வஞ்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால அவ வந்து கண்ண கட்டுனா. ஆனா வந்து அவ அதுக்கப்புறமா வந்து அந்த சந்தர்ப்பம் கடந்து போயிருச்சு. குழந்தைங்க பொறந்தாங்க. அந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு. இந்த பாயிண்ட்லயாவது அவ கண்ண தொறந்திருக்கலாமே. இந்த கதைய பொறுத்தவரைக்கும் காந்தாரி அவர்கள் திருதராஷ்டிரர் அவர்கள பார்க்கவே இல்ல. கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்ல. சகுனி அவர்கள் வந்து இதுக்கப்புறமா ரொம்ப ஃபோர்ஸா இறங்குறாரு. அந்த கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே அவரு வந்து மெல்ல மெல்ல இந்த அரசவைக்குள்ள தனக்கான ஒரு பதவிய தானே தேடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரு வந்து ஒபிஷியலி பார்த்தா எந்த பதவியும் அங்க அவரு வகிக்கவே இல்ல. சரி பொண்ணு வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கு. அது மரியாதையா நடத்துவாங்க அவ்வளவுதான். அதுவும் பீஷ்மர் எல்லாம் இருக்கிறப்ப அவர் வந்து பதவியெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. மெல்ல மெல்ல அவர் வந்து திருதராஷ்டிரோட அந்தரங்க நண்பர் ஆயிடுறாரு. திருதராஷ்டிரருக்கு வந்து அதாவது அவருக்கு கோவம் ஜாஸ்தி. அவர் வந்து ஒரு மாதிரி அவர் ஐயோ ஒரு முரட்டு பையன் அவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அப்ப திருதராஷ்டிரன் வந்து ஐயோ அவன்கிட்ட கேட்டு செய்யணும்ப்பா ஏதாவது யோசிப்பான் அப்படின்றதுல ஆரம்பிச்சு சகுனிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் அவன் தப்பா நினைச்சுக்கிட்டான்னா இதாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சகுனி தனக்கான மரியாதைய தானே அங்க தேடிக்கிட்டாரு. இப்ப ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல வந்து என் தங்கச்சிக்காகத்தான் நான் இருக்கேன். இன்னொரு இடத்துல திருதராஷ்டிரர் சொன்னதுனால தான் நான் இருக்கேன். இன்னொரு இடத்துல பாத்தீங்களா என் நாட்டை விட்டுட்டு நான் இங்க வந்து இருக்கேன். ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லி அவர் வந்து தனக்கான பதவிய மெல்ல மெல்ல அந்த இடத்துல வந்து அந்த வேறு விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல மெல்ல மெல்ல அவர் அந்த இடத்துல வேறு விட ஆரம்பிக்கிறாரு. அவர் அன்னைக்கு போட ஆரம்பிச்ச விதை தான் மகாபாரத போர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலமரமா வந்து நிக்குது. சகுனி அவர்கள் வந்து மாமா தானே இப்படின்னா திருதராஷ்டிரோட பசங்களுக்கு அவர் மாமா தான். இங்கிட்ட சகுனி மாமா மாதிரி அங்கிட்ட கிருஷ்ணர் அவர்களும் மாமா தானே. சோ கிருஷ்ணர் வந்து ஒரு மாதிரி போர் எடுத்துட்டு போனாரு அப்படின்னா சகுனி அவர்கள் வேறொரு மாதிரி இந்த போரை எடுத்துட்டு போனாரு. கிருஷ்ணர் அவர்கள் எப்படி சமயோஜிதமா யோசிச்சாரோ அதே மாதிரிதான் சகுனி அவர்களும். இப்ப வந்து ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்துல தேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சகுனி அவர்களுக்கு வந்து அப்படி எந்த ஒரு திறமையுமே இல்ல அப்படின்னாலும் அவர்கிட்ட அந்த சாணக்கியத்தனம் ஜாஸ்தியா உண்டு. அவர் வந்து ராஜநீதி அப்படிங்கறது இந்த சாணக்கியத்தனம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. பகட உருட்டி விளையாடுவாங்க இல்லைங்களா? அத வந்து அவர் முறைப்படி அதுக்கான இடத்துல போய் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. இவங்கெல்லாம் எப்படி குருகுலம் போய் கல்வி அந்த மாதிரி விஷயங்கள படிச்சாங்களோ, அதே மாதிரியே நம்ம சகுனி அவர்கள் வந்து பகட உருட்டுறத லிட்ரலி போய் ஒரு ஸ்கூல்ல போய் கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. அவர் சொன்னா பகட என்னண்டாலும் கேட்கும். இப்ப காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு குழந்தை வேணும்ல. சோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிக்கிறதா எப்படி குழந்தை பொறக்கும்? மெல்ல மெல்ல இவர் வந்து பேசி அவங்க மனசெல்லாம் கரைச்சு மெல்லமா வந்து இந்த மாதிரி வந்து இப்போ உங்களுடைய இப்ப நீங்க சரி உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா. இப்ப நீங்க வந்து உங்களுடைய இத இங்க நிலைநாட்டணும் அப்படின்னா உங்க குழந்தைங்க வேணும்ல நாள பின்ன அப்படின்னு சொல்லி தான் அவர் இனிஷியலி 2 பேரையுமே கன்வின்ஸ் பண்றாரு. ஒரு ஆங்கிள்ல வந்து இந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா சகுனிக்கு வந்து தேவையே கிடையாது. அந்த காலகட்டத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இனிமே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லப்பா. சேட்ல இந்த காலத்திலேயே நிறைய இடங்கள்ல நடக்குது. பட் உனக்கும் எனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல. நீயாச்சும் உன் புருஷனாச்சும் உன் நாடாச்சும் உன் பாடாச்சுன்ட்டு வந்துருவாங்க. ஆனா சகுனி அவர்கள் அப்படி இல்ல. நான் வந்து அவர் அந்த இடத்துல வந்து பீஷ்மர் மேல கடும் கோவத்துல இருந்திருக்காரு. ஏன்னா அந்த ஆளால ஆரம்பிச்சது தானே இவ்வளவு பிரச்சனையுமே. அந்த ஆள் வந்து அனுப்பி நீ அவர்தாவது வந்து உனக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விரல் நீட்டுவாங்கல்ல லிட்ரலி அந்த மாதிரி தான். பீஷ்மர் வந்து அனுப்புனதுனால தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சுச்சு. சோ பீஷ்மர் இங்கே இருக்கக்கூடாது. எப்படியாவது பீஷ்மரோட சாவ நம்ம பார்த்தே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு காலகட்டத்திலே அவர் வந்து அவ்வளவு கோவத்துல இருந்திருக்காரு. குழந்தைங்கள்லாம் பொறக்க ஆரம்பிக்குது. துரியோதனன் அவர்கள வந்து தன்னுடைய மருமகனா அவர் வந்து குழந்தை பொறந்த உடனே முதல்ல பார்த்ததே அவர்தான். இன்ஃபேக்ட் காந்தாரி வயித்துக்குள்ள இருந்தப்பவே வந்து அவர் அந்த குழந்தைகிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவாராம். இதுவும் வந்து அவங்க 2 பேருமே வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்ததுக்கான ஒரு அழகான காரணம். திருதராஷ்டிரர் வந்து அவரே பார்ப்பாரு. ஐயோ நான் என்னென்ன கஷ்டப்பட்டனோ என் மகனும் அந்த கஷ்டத்த தானே படுறாரு. ஐயோ இப்ப நான் பதவி இல்லாம இருந்தேன் என் மகனுக்கு பதவி இல்ல. நான் நாடு இல்லாம இருந்தேன் என் மகனுக்கு நாடு இல்ல. இப்படியே போனா நாங்க தெருவுல தான் நிக்கணும் நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு
துரியோதனன் வந்து ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறப்ப எல்லாம் சகுனி அவர்கள் தான் வந்து துரியோதனனுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாண்டவர்கள் எதிரிகள். பாண்டவர்கள் இருக்கக்கூடாது. பாண்டவர்கள் அவங்க அப்படிப்பா, அவங்க இப்படி, அவங்க திறமைசாலிங்க அப்படி இப்படின்னு சொல்றத வச்சு, ஓ! அப்ப வந்து இங்கிட்டு இருக்க பிள்ளைங்கள விட அவங்க தான் உனக்கு முக்கியமா? ஏன்னா வயசுப்படி பார்த்தாலும் யுதிஷ்டிரர் தான் முதல்ல. நியாயப்படியும் வந்து அந்த பட்டம் யுதிஷ்டிரர் தான் போய் சேரணும். ஏன்னா பாண்டு தானே ராஜாவா இருந்திருக்க வேண்டியவர். அவர் இல்ல அப்படிங்கிறதுனால இவர வந்து லிட்டரலி ஒரு ஆக்டிங் ராஜா மாரி தான். பீஷ்மரும் விதுரரும் தான் லிட்டரலி இந்த கிங்டத்தையே வந்து பெரும்பாலான காலகட்டம் ரன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இளவரசர்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமையாவது நாடு சுமூகமா இருக்குமான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் வேற வேற ரூபங்கள்ல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த மாமா ஜாலம் அப்படிங்கிறதே ஒரு மாயா ஜாலம் தான். அவர் வந்து அந்த மாமா அப்படிங்கிற அந்த ஒரு பதவிய பயன்படுத்திக்கிட்டு அவர் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஹஸ்தினாபுர அரண்மனையில வந்து டைரக்ட்டா அவரால யார்கிட்டயுமே நின்னு மோத முடியாது சகுனியால. நீ வந்து என் கூட சண்டைக்கு வான்னு கூப்பிட முடியாது. அவரு வந்து எந்த ஒரு கருத்தையும் நேர்வழியில எடுத்து சொன்னா கேட்கவே மாட்டாங்க. நீ யார்றா கோமாளின்ட்டு போயிருவாங்க. அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு, ஒரு பயம் இருக்கு அப்படின்னாலுமே வந்து நேரா அவரால தன்னுடைய கருத்துக்கள சொல்ல முடியாது. அவரு இந்த 2 பேர தான் கருவியா யூஸ் பண்ணி எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருப்பாரு. பாண்டவர்கள்ல பயங்கர பலசாலியான பீமன் அவர்கள கொலை பண்றதுக்காக ஒரு 2 தடவ கடுமையான முயற்சி எல்லாம் எடுத்திருந்திருப்பாங்க. மாமா அவர்களும், துரியோதனன் அவர்களும். அதாவது நம்ம சகுனி மாமா அவர்கள். இவங்க வந்து அவ்ளோ எஃபோர்ட் எடுத்துமே அது அவங்களுக்கு சாதகமா தான் போய் முடிஞ்சிருச்சு. அப்ப பாரேன் அவங்க கிட்ட என்னமோ ஒண்ணு இருக்கு. இது வந்து சகுனிக்கு வந்து இல்ல இந்த பிரச்சனை வந்து சாதாரணமா முடியாது. அவர் வந்து லைக் ஓகே முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு வந்தது, ஒரு பாயிண்ட் வரைக்குமே வந்து என்னது இது? இது வந்து முடியவே மாட்டேங்குதுன்னு தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் வந்து 5 பேரே முளையில என்னைக்கோ கிள்ளி எறிஞ்சா பிரச்சனை முடிஞ்சிரும் தான் அவர் சிம்பிளா யோசிச்சது. ஆனா அவருக்கு தெரியாதுல்ல பிரச்சனை வந்து இவ்ளோ பூகம்பமா வெடிக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த அரக்கு மாளிகையில இந்த பாண்டவர்கள் எல்லாரையுமே வந்து பாண்டவர்கள், குந்தி எல்லாரையுமே வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாரு. அதாவது ஒரு நாட்டுல வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது. நீங்க அங்க போயிட்டு வாங்க. யுதிஷ்டருக்கு வந்து இந்த பட்டமளிப்புலாம் நடந்ததுக்கு அப்புறமா. யுதிஷ்டரோட பட்டமளிப்பும் வந்து இவரோட தூண்டி விட்டு தான் நடக்கும். இவர் வந்து திருதராஷ்டிரன்டையும், துரியோதனன்டையும் போய் இங்க பாருங்க, நீங்க வந்து சந்தோஷமா இத செய்யுங்க. எல்லா வேலையும் இங்க இழுத்து போட்டுட்டு செய்யுங்க. அப்பதான் வந்து அவங்க எல்லாம் நம்புவாங்க. அப்பதான் பாரேன் இவங்க வந்து எவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு பதவி இல்ல அப்படின்னாலும், தன்னுடைய தம்பி மகனுக்கும், தன்னுடைய அண்ணனுக்கும் பதவி கிடைக்குதுன்னு எவ்ளோ ஆர்வமா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, மக்கள் மனசுல இவங்களுக்கு இருந்த ஒரு நல்ல இமேஜுக்கும் சூத்திரதாரி சகுனி அவர்கள் தான். அந்த அரக்கு மாளிகையில வந்து அவர் வந்து போட்டு எல்லாரையும் எரிக்க சொல்லியிருப்பாரு. அது வந்து ஃபெயிலியரா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒருத்தர வச்சு தான் அவர் வந்து இந்த வேலைய செய்யவே சொல்லியிருப்பாரு. புரோச்சனன் அப்படின்னு சொல்லிட்டு. புரோச்சனன வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து சாகல அப்படின்னு புரோச்சனன கூப்பிட்டு கேட்கிறப்ப, அவர் வந்து ஒரு மாரி தட்டு தடுமாறி பதில் சொல்ல, புரோச்சனனுக்கு வந்து 1 டம்ளர் பால்ல ஒரே ஒரு சொட்டு விஷம். குடிச்சிட்டு செத்து போயிரு. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உனக்கு இவ்ளோ ஒரு நல்ல முறையில சாவு. இல்லன்னு வச்சுக்கயேன், உன்னையெல்லாம் நான் வேற மாரி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவர. ஆனா, பண்ண தப்ப மன்னிக்க மாட்டேன். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் எல்லாருக்குமே வந்து ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது. அவர் வந்து ஒரு விஷயம் தப்பா போச்சு அப்படின்னா, தப்பு எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து அலசி ஆராயக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து ரொம்ப பெரிய விஷயமான அந்த சூதாட்டம். இந்த சூதாட்டத்துல வந்து 2 தடவ சகுனி அவர்கள் யுதிஷ்டிரர்ட்ட தோத்துருப்பாரு முன்னாடியே. அந்த அவங்க வந்து ஒரு தனக்கென தனி நாடெல்லாம் அமைச்சுட்டு போனதுக்கெல்லாம் அப்புறமா 2 தடவ வந்து யுதிஷ்டர் கூட பகடையாடி தோத்துருப்பாரு. ஸோ யுதிஷ்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே இவன் தானே இவனெல்லாம் இங்க வச்சிடலாம். என்கிட்டயே தோத்துருக்கான். யுதிஷ்டர் அவர்களுக்கு அது ஒரு வீக்னஸும் கூட பகடையாடுறது. அதாவது நமக்கு ஒரு விஷயம் ஒழுங்கா வராது. ஆனா நம்ம அத பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவருக்கு. உடனே ஒரு ஒரு லெத்தார்ஜிக் ஃபீல வந்து அவரு உருவாக்கிட்டு, அதுக்கப்புறமா ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து நடந்தது தான் பெரிய சம்பவமே. பாண்டவர்களுடைய பெரிய அடி அப்டின்னா அவங்களுக்கு அதுதான். அவங்களுக்கு அப்பா இல்லாம வளர்ந்ததோ, சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த கொடுமைகளோ, அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப, தங்களுடைய மனைவியோட சேர்த்து அவங்க அடிமையாகி, மனைவிய வந்து தப்பா நடத்துறாங்க. ஆனா, அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து எதுவுமே என்னால பண்ண முடியல அப்டின்ற ஒரு நிலைமையில அவங்கள நிக்க வைக்கிறதுக்கு மெயின் காரணமும் சகுனி அவர்கள் தான். சகுனி அவர்கள் வந்து ரொம்ப முன்னாடி யோசிச்சிருப்பாரு. இவங்க வந்து வனவாசம் போறாங்க சரி, இவங்க வனவாசம் போறப்பவே வந்து இவங்கள வந்து நம்ம எங்கனாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஏன்னா கடைசி ஒரு வருஷம் இவங்க யார்ட்டயும் மாட்டக்கூடாதுல்ல. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இடமா வந்து போய் நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்பதான் வந்து அவைங்க மாட்டுவாய்ங்க. அவைங்கள வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல ஏன்னா நல்லா திருப்பி வனவாசத்த ரிப்பீட் பண்ணணும். நம்ம வந்து இப்படிலாம் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து நம்மளுடைய நிலைமைய தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க சுத்தி இந்த இவங்க டீம் எல்லாருமே. பாருங்க அவங்க வனவாசம் போயிட்டாங்க அவ்வளோதான்டா. சகுனி அவர்கள் மட்டும் தான் அப்பயே வந்து ரொம்ப முன்னாடி யோசிச்சிருப்பாரு. இல்ல இவங்கள வந்து விட்டோம்னா இவங்க திருப்பி வர்றப்ப பயங்கர ஃபோர்ஸ்ல வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யுத்தம் வந்து வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல சகுனி அவர்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஃபேவர் பண்ணியிருப்பாரு. ஏன்னா துரியோதனனோட நண்பர் கர்ணன் வந்து பொழுதன்னைக்கும் உனக்கு நான் நாட்டை வாங்கி தரேன். வா சண்டை போடலாம், வா சண்டை போடலாம் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாரு. சகுனி தான் ரேஷனலா யோசிப்பாரு.
பாரு சண்டை எல்லாம் சும்மா நினைக்கிற மாதிரிலாம் வந்து நடக்காது. சண்டைன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து 2 பேர் நிக்கிறோம். அது வந்து பல லட்சம் உயிர்கள வந்து காவு வாங்கக்கூடியது. அதுல வந்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்லாம் எந்த ஒரு அஷூரன்ஸுமே கிடையாது. ஏன்னா, இவருக்கு வந்து பகடையாட்டம் மட்டும் தான் தெரியும். இந்த சண்டைக்கான பேச்சுவார்த்தை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் சகுனி ரொம்ப வீக் ஆயிட்டாரு. தன்னுடைய பகடைகள அவர் ஓரங்கட்டிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து நம்ம பகடையெல்லாம் உருட்டிட்டு இருந்தா வேலையாகாது. இனிமே வந்து நேருக்கு நேரா சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து இந்த புத்தகத்துல சகுனி அவர்களோட மகனெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மகன் வந்து கூப்பிடுறாரு. "இந்த வயசுல ஏன்பா நீ போருக்கு போணும்? நம்ம நாட்டுக்கு வா" அப்படின்னோனே, "இல்லப்பா நான் வந்து இங்க தான் இருக்கணும்." அதாவது ஆரம்ப காலத்துல யாரோட உரிமைகள அவரு நிலைநாட்டணும்னு வந்தாரோ, அந்த உரிமைகள வந்து நான் நிலைநாட்டியே தீருவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாரு. கிருஷ்ணருக்கும் சகுனி அவர்களுக்குமே வந்து ஒரு மாரி கிளாஷாவே தான் போய்க்கிட்டு இருக்கும். ஏன்னா, அவர் வந்து அவருடைய மருமகன்களுக்காக யோசிக்கிறவரு. இவர் வந்து இவருடைய மருமகன்களுக்காக யோசிக்கிறவரு. மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் எவ்வளவு முக்கியமோ, சகுனி அவர்களும் அவ்வளவு முக்கியம். ஏன்னா, அங்க வந்து நேருக்கு நேரா நடந்த விஷயங்கள விட, மறைமுகமா நடந்த விஷயங்கள் தானே ஜாஸ்தி. சகுனி அவர்கள் வந்து நெறைய நெறைய விஷயங்கள் அந்த போர்ல வந்து அவரால ஆக்டிவா எந்த ஒரு டாக்டிக்ஸுமே சொல்ல முடியலனாலும், பஞ்சத்தின் மூலமா அவங்கள நம்ம பக்கம் இழுக்கலாம், இவங்கள நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நெறைய நெறைய ஐடியாஸ வந்து அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே வந்து அவரு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காரு. சகுனி அவர்கள வந்து லிட்டரலி ஒரு மெழுகுவர்த்தி மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒளிய கொடுத்துட்டு தான் எரிஞ்சு போயிருது. ஆனா இவருக்கு வந்து அதே மாதிரி இவருக்கு வந்து மனைவி கூட இல்ல, பிள்ளைங்க கூட இல்ல, தன் நாடு இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம, அஸ்தினாபுரத்துக்கு வந்து தன்னுடைய தங்கைக்காக தன் வாழ்க்கையே வந்து அவர் அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ சகுனி அவர்கள பத்தி ஒரு வேற ஒரு லைட்ல சொன்ன ஒரு புத்தகம்னா டெஃபினட்டாவே வந்து இதுதான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சகுனி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. நீங்க மகாபாரதத்தோட ஃபேனா? உங்களுக்கு மகாபாரதம் பிடிக்குமா? அந்த மாரி விஷயங்களையும் சொல்லுங்க. நம்ம சேனல்ல ரிலேட்டட் வீடியோஸ வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ அம் ஆக்டிவ் ஆன் Instagram also, so you can follow me there. And thanks for choosing to watch this video.